பல நூறு ஆண்டுகளாக அம்மியிலும் ஆட்டுக்கல்லிலும் அரைத்து சமைத்த பெண்களின் உலகத்தை எளிமையாக்கியது இந்த இயந்திரம். தென்னிந்திய குடும்பங்களின் ஒரு அங்கமாக வீட்டு சமையலறையின் மூலையில் நாம் வைத்திருக்கும் கிரைண்டர் வெறும் இட்லி தோசைக்கானது மட்டுமல்ல. இந்த கிரைண்டர் வெளிநாட்டு சாக்லேட் தயாரிப்பிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? இதன் புகழ் உலகம் முழுக்க பரவ காரணம் கோயம்புத்தூர் என்றால் உங்களுக்கு மேலும் ஆச்சரியமாக இருக்கலாம். சபாபதிங்கிறவர் இந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரிக்காரங்க கேட்டுக்கொண்டதுக்கு என்னங்க கிரைண்டர் உருவாக்குனாரு. பட் அது ரொம்ப பெருசா இருந்ததுங்க. அதுக்கப்புறம் கிருஷ்ணமூர்த்திங்கிறவர் வீட்டு உபயோகப்படுத்துற மாதிரி சிறுசா வடிவமைச்சு ஒரு 2 லிட்டர் கெப்பாசிட்டின்னு சொல்லி அந்த லேடிஸ்க்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுங்க. இப்போ அடுத்தது என்ன ஆச்சுன்னா இந்த குழவி தூக்குறதுக்கெல்லாம் கஷ்டப்பட்டாங்க லேடிஸ். ஸோ அதனால அவர் டில்டிங் கிரைண்டர்னு கண்டுபிடிச்சாருங்க. அப்புறம் அரௌண்ட் 95 அந்த ரேஞ்சில் நம்ம எல்ஜி இண்டஸ்ட்ரீஸ் டேபிள் டாப்னு ஒரு கிரைண்டர் கண்டுபிடிச்சாங்க. கிச்சன் டாப் மேலே வைக்கிற மாதிரி வந்துருச்சுங்க. ஸோ அது எங்கள் இண்டஸ்ட்ரிக்கு பெரிய பூம் ஆச்சு. இப்படி நம் சமையலறைகளிலும் உணவுத்துறையிலும் பெரும் புரட்சியை ஏற்படுத்திய கோவை வெட் கிரைண்டருக்கு 2005ஆம் ஆண்டு மத்திய அரசு புவிசார் குறியீடு வழங்கியது. மோட்டாரு நம்ம கிட்ட கிடைக்குது, கல்லு கிடைக்குது, மற்ற உதிரிபாகங்கள் செய்யக்கூடிய லேபர்ஸ் எல்லா டெக்னிக்கல் நோக்கம் உள்ளவங்க எல்லாருமே இங்கே இருக்காங்க. அதனால எனக்கு கோயம்புத்தூர்ல வெட் கிரைண்டர் உற்பத்தி ரொம்ப எளிமையா இருக்கு. இட்லி தோசை செய்வதற்கு நாம் சாதாரணமாக கையாளும் இந்த வெட் கிரைண்டர்களை பார்த்த வெளிநாட்டவர்கள் இதை சாக்லேட் செய்ய பயன்படுத்த மிகுந்த ஆர்வம் காட்டினர். ஐரோப்பா, அமெரிக்கா போன்ற மேற்கத்திய நாடுகளில் சாக்லேட் தயாரிப்பில் இந்த வெட் கிரைண்டர்கள் பெரும் புரட்சியை ஏற்படுத்தின. மாதத்திற்கு 1 லட்சம் வெட் கிரைண்டர்கள் உற்பத்தியில் 75% மேல் கோவையில் உற்பத்தி செய்யப்படுகின்றன. ஆண்டுக்கு சராசரியாக 300 கோடி ரூபாய் வர்த்தகத்தில் கோவையின் பங்கு 225 கோடி ரூபாயாகும். ஸோ ஒரு 5000 ரூபா கிரைண்டருக்கு 18%ன்னா நம்ம ஒரு சாதாரண மக்கள் இந்த வருமானம் குறைவாக இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபா டேக்ஸ்னா 1000 ரூபா டேக்ஸ் கொடுத்து வாங்குறதா, வேண்டாம் நம்ம பேக்கெட் மாவு பண்ணிக்கலாம் இல்லை உணவு பணக்கு மாறிக்கலாங்கிற மாதிரி எல்லாம் மென்டாலிட்டியில் இருக்காங்க. ஸோ எங்கள் கவர்மெண்ட் மறுபடியும் பழைய மாதிரி எங்களுக்கு அந்த 5% டேக்ஸ் பண்ணி கொடுக்கணும். நேரடியாகவும் மறைமுகமாகவும் 1 லட்சத்திற்கும் மேலான வேலை வாய்ப்பை வெட் கிரைண்டர் தொழில் வழங்குகிறது. ஃபுட்டுக்கு எதெல்லாம் மிக்ஸ் பண்ணணும், கிரைண்ட் பண்ணணுமோ அத்தனையுமே கிரைண்டர்ல பண்ணலாங்கிற பேஸ்ல கோயம்புத்தூர் அந்த ஜிஐ வாங்கினதுக்கு அப்புறமா நல்ல முறையில் டெவலப் ஆகி போயிட்டு இருக்கோம்.